ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டு 2026 தொடங்க போகிற அன்றைக்கி யார் யார் எந்தெந்த கடவுளை வழிபடலாம், அதாவது ஒரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கடவுளை அன்றைக்கி வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய கோச்சார நிலையில் அவர்களுக்கு என்ன கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள், பக்திக்கு நம்பிக்கை இருக்கிறவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். 2026 வருஷம் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் இந்த சூரியனும் செவ்வாயும் தொடர்ந்து சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே வர்றது. பல இடங்களில் பார்க்கும்போது இது சனியோட தொடர்பும் பெற்று வர்றதுனால நிலையான ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இது எல்லா ராசிகளுக்கும் பொருத்தமானது. நம்ம ஒரு ராசிக்கும் சொல்லியிருக்கோம். இந்த சூரியன் செவ்வாய் சனி தொடர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் இது மாறி மாறி ஒரு மாதம் விட்டு இன்னொரு மாதம் இப்படி இந்த தொடர்ந்து கேப் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எல்லாருமே வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுகளில் கண்டிப்பாக நரசிம்மரை வழிபாடு செய்கிறது எல்லா ராசிகளுக்கும் பொதுவான விஷயந்தான். இது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ராசிக்கும் புத்தாண்டு அன்னைக்கு அவங்க என்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி புத்தாண்டு அன்னைக்கு என்ன கடவுளை வழிபடலாம்னா, அன்றைய கோச்சார நிலவரப்படி ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து ஏற்கனவே ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கையும் இருக்கிறதுனால 4 கிரகங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு சித்தர் வழிபாடு மேற்கொள்வது நல்லதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் வழிபாடை புத்தாண்டு அன்னைக்கு மேற்கொண்டாங்கன்னா மேஷராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருதமலைக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. அருகில் உள்ள பாம்பாட்டி சித்தர் எங்கே இருந்தாலும் வழிபடுங்க. பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு அருகாமையில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 18 சித்தர்களில் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு வழிபடக்கூடிய அல்லது செல்ல வேண்டிய கோயில் எது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து அது 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குது. புத்தாண்டும் ரிஷபராசியில் பிறக்கிறதுனால கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது நல்லாயிருக்கும். அதனால் புத்தாண்டு அன்னைக்கு ரிஷபராசிக்காரர்கள் கருமாரியம்மனை வழிபடலாம். அப்படி இல்லையா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள், மாரியம்மன் கோயில்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மிதுன ராசிக்காரர்கள் புத்தாண்டு அன்று வழிபடக்கூடிய கடவுள் எது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு உரிய கிரகமான புதன் தனுசு ராசியிலையும், தனுசு ராசிக்கு உரிய கிரகமான குரு மிதுன ராசியிலையும் இருக்கிறதுனால 2 கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை புத்தாண்டு அன்னைக்கு வழிபடுவது மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பை தரும். ஏன்னா 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுல இது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். இது பாதகஸ்தானம்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சார நிலைகள்னு வரும்போது நீங்கள் அதை வழிபட்டால் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். எங்கே வேணாலும் இருக்கலாம் சிவன், அந்த சிவனுக்கு பேர் மட்டும் ராமநாத ஈஸ்வரர் அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி கடவுளை பார்த்து நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது, கடகராசிக்கு மற்ற கிரக சூழ்நிலைகள்லாம் முன்ன பின்ன விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா கூட ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ராசிக்கு முன்னும் பின்னும் 12ஆம் இடத்துல குரு இருக்குது, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு என்ன கடவுளை வழிபட்டால் சரியாக இருக்கும்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை ஒட்டியுள்ள விநாயகரையும் வழிபடலாம், ரொம்ப சிறப்பு இருப்பதாக இருக்கும். கருமாரியம்மனையும் வழிபட்டால் கூட உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் கூடுமான வரை புத்தாண்டு தினத்தன்னைக்கு கருமாரியம்மனையோ அல்லது அரச மரத்தடி விநாயகரையோ வழிபடுவது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா 2க்கும் 11க்கும் உரிய கிரகமான புதன் 5ஆம் இடத்துல இருக்குது. ரெண்டுமே சுப ஆதிபத்தியம்ங்கிறதுனால 5ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கிரகமான குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர்களும் பார்த்திங்கன்னா ராமநாத ஈஸ்வரரை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பரிவர்த்தனைங்கிறது ஒரு நல்ல சிறப்பு தானே. மற்ற விஷயங்கள் இருந்தால் கூட இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுங்கிறதுனால புத்தாண்டு அன்னைக்கு ராமநாத ஈஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தவரை ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று என்னென்ன கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிநாதனை விடலாம் இன்றைக்கி இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப கன்னி ராசிக்கு வலிமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ராகு தான். ராகு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பல்வேறு விதமான நோய்கள், எதிர்ப்புகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்குங்கிறதுனால புத்தாண்டு தினத்தன்று சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெய் தீபம் ஏற்றுவது கூட இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெற்றி கண்டுட்டு வரணுங்கிறதுனால கால பைரவர் கை கொடுப்பாருங்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. துலாம் ராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்று என்ன
கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அன்றைய கோச்சார் நிலையில் 2 கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்குது. அதனால் துலாம் ராசிக்காரர்கள் வந்து புத்தாண்டு தினத்தன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது சிறப்பு. மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் 2 பேரையும் வழிபடலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் தியாகராஜர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் புத்தாண்டு அன்னைக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருங்கிற சிவனையோ இல்லை தியாகராஜர் பேரில் உள்ள சிவனையோ பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை புத்தாண்டு கிரக நிலைகளை பார்க்கும்போது இருக்கிற கிரகங்கள்லேயே ஓரளவு வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை வந்து வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அரசு அலுவலகங்களை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் அல்லது மேடான பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்களை நீங்கள் வந்து சென்று வழிபட்டு அருகம்புல்லை வைத்து வழிபடுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தி தருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு என்ன கடவுள்களை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய புத்தாண்டு தினத்தன்று கிரக நிலைகளில் பார்க்கும்போது ஓரளவு நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தான். ராகு பொதுவாக 3, 6, 10, 11 இருக்கிறதே சிறப்பு தானே. அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புத்தாண்டு தினத்தன்னைக்கு துர்க்கை அம்மன், காளியம்மன் அல்லது வந்து கால பைரவர்கள் வந்து அந்த புத்தாண்டு தினத்தன்னைக்கு வழிபட்டாங்கன்னா இந்த புத்தாண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்தவரை எல்லா கிரகங்களுமே வந்து புத்தாண்டு தினத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே நம்ம பல இடங்களில் சொல்லிட்டோம், சூரியன், செவ்வாய், சனி தொடர்பு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு ராசிகளுக்கும் தேவையான விஷயங்கள் எந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டை பொறுத்தவரை மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இந்த சுக்கிரனுக்கு குருவோட பார்வை, சனியோட பார்வை 2ம் கிடைக்கிறது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால புத்தாண்டு தினத்தன்று மகர ராசிக்காரர்கள் அஷ்டலட்சுமியை வழிபடுவது ரொம்ப சிறப்பை தரும். இந்த புத்தாண்டின் தொடக்கம் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமையுங்கிறதுனால அதை நம்ம வழிபட சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால மற்ற கிரகங்களை விட அந்த 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து அதுக்கு குரு பார்வையும் சனி பார்வையும் கிடைக்கிறதுனால 18 சித்தர்களில் ஏதாவது ஒரு சித்தரை வழிபடலாம். நீங்கள் பாம்பாட்டி சித்தரை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அங்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரர்கள் புத்தாண்டு தினத்தன்று என்ன கடவுளை வழிபடலாம், எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்த்து வாட்ச் பண்ணோம்னா இருக்கிறதுலே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால புத்தாண்டு அன்னைக்கு அவங்க விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல்லை வைத்து வழிபடுவதில் அவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, புத்தாண்டு தினத்தன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு எல்லா ராசிக்காரர்களும் நினைக்கிறது உண்டு இல்லை. அவர்களுக்காக அந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த கோயில்களுக்கோ இல்லை வந்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கோ சென்று வந்தால் நல்ல சிறப்பை தருங்கிறதுனால இந்த ஒரு குறிப்புகளை நாம் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.